வணக்கம். தாயத்திலிருந்து புலம்பெயர் வாழ் தமிழருக்கு இந்நேர மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடமானது முல்லத்தி மாவட்டம் ஒட்டிஸ்தான் பிரதேசம் உத்திரேங்கட்டு வலதுகரை இடதுகரை ஜீவநகர் என்று இதுல பல கிராமங்கள் இருக்கின்றன. அந்த வகையில இன்றைக்கு 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்றைய நாளானது உண்மையில நாங்கள் சொல்ல போனால் இந்த நிதி அன்பளிப்பினை செய்த எமது உறவு லண்டன்ல இருக்கிறார். அந்த உறவு அவர் ஒரு கடந்த காலத்தில் ஒரு முன்னாள் போராளி தான். அவரின் ஒரு உச்ச நண்பன் மரணமடைஞ்ச மரண ஆண்டு நிகழ்வுக்காக இந்த நிதியினை தந்துதவிய வவுனியாவில் வசிக்கும் டக்ளஸ் அம்மா என்ற மகனுக்குத்தான் இன்றைக்கு அந்த ஆண்டு நிகழ்வு. நாங்கள் முதலாவதாக அந்த கருணவுள்ளம் கொண்ட உறவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த கருத்துரையை முன்வைக்க வந்திருக்கின்றேன். அந்த வகையில் எமினிய தமிழ்தாய் சொந்தங்களே, இதில் கூடியிருக்கும் அந்நியர்கள் கடந்த காலம் தமிழகத்தின் விடுதலைக்காக தன்னுயிர்களை அர்ப்பணிக்க சென்ற மாவீர செல்வங்களின் அந்நியர்கள். இந்த அம்மாக்கெல்லாம் 4 மாவீரர், இந்த அம்மாக்கெல்லாம் 2 மாவீரர், 3 மாவீரர். அந்த வகையில் இந்த அப்படியான அந்நியர்களுக்கு தான் இன்றைய நாள் அத்தோடு இந்த மாதமானது உங்களுக்கு தெரியும், இந்த அனர்த்த மாதம், கடுமையா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மாதம். இந்த இடத்தில் யாரும் இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதியோ சரி, இந்த சமூக செயற்பாட்டாளர்களோ சரி, ஒரு உதவி திட்டம் வழங்கும் அறக்கட்டளைகளோ சரி இதுவரைக்கும் பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா 250 விட்டு 300 மாவீரத்தி அந்நியர்கள் வாழ்கின்றார்கள். கடந்த காலத்திலும் அப்படிதான். அந்த மாவீரர் கௌரவ கூட இதில் உள்ள அந்நியர்கள் யாரையுமே மதிப்பளிப்பதற்கு யாருமே கூப்பிடவில்லை, இந்த முல்லத்தி தொழில் மில்லத்துக்கும் எந்த தொழில் மில்லத்துக்கும். அந்த வகையில் நான் கடந்த காலத்திலிருந்து நான் இதை பல உறவுகளுக்கு இப்படியான விடயங்களை தெரியப்படுத்தி வருகின்றேன். எப்படியான நிகழ்வுகள் நடக்கப்படவில்லை என்று. அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் இதில் ஒரு போராளி தான், இந்த இதுக்கள் செயற்பாட்டாளர் செயற்படும் போராளி தான். அவர் ஒரு கடந்த காலம் மகளிர் படை, அவற்றை கணவனும் போராளி தான். அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை எனக்கு முன்வைத்து இன்றைய நாளில் நம்மிடமிருந்த நிதி, ஒரு சிறிய நிதியாக இருந்தாலும் அது எங்களை பெருசுதான், அந்த நிதியினை கொண்டு இந்த மாவீரர்கள் அந்நியர்களுக்கு இன்றைய நாளில் உணர்வு வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நிச்சயமாக இந்த காணொலி நிறைய உறவுகளுக்கு அனுப்புவேன். நீங்க பார்த்து போட்டு உங்களால் முடிந்தால் சிறிய சிறிய உதவியாச்சு இப்படியான கிராமங்களுக்கு கொண்டு வருங்க. இது கடந்த காலத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது. மற்றது முத்தையங்கட்டு குளமண்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய விவசாய பிரதேசத்தை கொண்ட இடம் தான். இவர்கள் எல்லாம் பெரிய அளவில் எந்த வசதியும் மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த இன விடுதலைக்காக அர்ப்பணிப்பு செய்து போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருப்பிட வசதி இல்லை, அன்றாட உணவு கூட சரியாக உண்ணுவதற்கு உணவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் எமினிய தமிழ்தாய் சொந்தங்களை, நீங்கள் இதை பார்க்கும் உறவுகள், இவர்களுக்கும் சரி இவர்களை போன்ற ஒரு அந்நியர்களுக்கும் சரி, நீங்கள் உங்களால் 2 பேரோ 3 பேரோ இருப்பதை கொண்டு அவர்களின் கையில் செலுத்துங்கள். அந்த கோரிக்கையை நான் இந்த இடத்தில் நான் முன்வைக்கின்றேன். மாவீரர் 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 என்று சொல்றீங்க உலகம் ஃபுல்லா, ஆனால் இப்படியான உண்மையான மாவீரர் என்ற பெற்றார்களை கண்டுகொள்வதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் முன்வருவதில்லை, மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது. மாவீரர் போராளி என்ற போர்வையில் வேறு வேறு இடங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவர்களுக்கு தான் உதவி திட்டங்களோ வாழ்வாரங்களோ வழங்கி வருகின்றீர்கள். அப்படியான கீழ்த்தனமான செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு நீங்கள் நிச்சயமாக இப்படியான அந்நியர்களுக்கு உதவி திட்டம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் மறுமுறை இந்த நிதி அன்பளிப்பினை செய்த அந்த கருணவுள்ளம் கொண்ட டக்ளஸ் அம்மா அவர்களின் மகனின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.